நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று சங்கு புஷ்பம், வெள்ளை சங்கு புஷ்பம் செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளை சங்கு புஷ்பத்தோட செடி. நம்ம இதுக்கு முன்னாடி சங்கு பூ பார்த்துருக்கோம். அதில் வெள்ளை கலரு, நீல கலர் ரெண்டுலேயும் இருக்கும். பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. கிரிட்டோரியா, வெள்ளை நீலத்தையும் சங்கு பூன்னு தான் சொல்லுவாங்க. இதையும் சங்கு பூன்னு தான் சொல்லுவாங்க. சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க. இதோட செடி ரொம்ப சிறு செடி. அதிக அளவில் மணற்பாங்கான பாறை உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செடியை பார்க்கலாம். இந்த செடி பார்க்குறதுக்கு வெள்ளை விஷ்ணுகிராந்தி செடி மாதிரி இருக்கும். ஆனால் வெள்ளை விஷ்ணுகிராந்தியோட செடியோட இலைகள் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா முதியார் கூந்தலோட இலைகள் பார்த்துருப்பீங்க. செவ்வக வடிவில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. தட்டையான நீளமான இலைகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா முதியார் கூந்தலோட இலைகள் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா அழகான சங்கு மாதிரி இருக்கும். அதனால் இது சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க, சங்கு புஷ்பின்னு சொல்லுவாங்க. இதோட வடமொழியில் இதை சங்கு புஷ்பின்னு சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பேர் கன்வோல்வுலஸ் ப்ராஸ்ட்ரேட்டஸ். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க கன்வோல்வுலஸ் ப்ளூரிகாலிஸ். இதோட பூக்கள் காலையில் மலரக்கூடிய பூக்கள். இது வந்து ஒரு மார்னிங் குளோரியோட ஃபேமிலின்னு சொல்லலாம். இது வந்து ப்ராஸ்ட்ரேட் பைண்ட்வீட்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு பைண்ட்வீட்னு சொல்லுவாங்க. இதோட இலை பார்த்தீங்கன்னா வெள்ளை விஷ்ணுகிராந்தியோட பூக்கள் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வெள்ளை விஷ்ணுகிராந்தியோட செடியோட பேர் கன்வோல்வுலஸ் நுமிலாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட பேர் கன்வோல்வுலஸ் ப்ராஸ்ட்ரேட்டஸ். இந்த செடி முழுவதும் மருத்துவத்துக்காக வேண்டி பயன்படக்கூடியது. இது அதிக அளவில் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த செடியோட சூரணம் பார்க்கலாம். இதோட இலை அமைப்பு பாருங்கள். அந்த இலைக்கு பக்கத்துலேயே சிறு சிறு காய்களாக இருக்கும். இது காலையில் பூக்கக்கூடியது. இந்த செடியோட சூரணம் அது மட்டும் இல்லாமல் சிரப் ரெண்டும் நாட்டு மருந்து கடைகளில் அதிக அளவில் விற்கிறாங்க. இந்த செடி முழுவதும் இது வந்து ஒரு நர்வைன் டானிக்னு சொல்லலாம். இது அந்த அளவுக்கு நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, மூளையை அது பலப்படுத்தக்கூடியது, மன அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது, தூக்கத்தை இதை தூண்டக்கூடியது, காய்ச்சல் வயிற்று வலியை இது போக்கக்கூடியது. நண்பர்களே, ப்ராஸ்ட்ரேட் பைண்ட்வீட்னு சொல்லக்கூடிய இந்த சங்கு புஷ்பம், சங் புஷ்பி செடியோட சமூலம் முழு தாவரத்தையும் மருத்துவத்துக்கு வேண்டி பயன்படுத்துகிறாங்க. இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால மன அழுத்தத்தை இது சரி செய்யக்கூடியது, நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, மூளையை இது பலப்படுத்தக்கூடியது, நாள்பட்ட தலைவலியை இது சரி செய்யக்கூடியது, உயர் இரத்த அழுத்தத்துக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்தாக கொடுக்குறாங்க. ஆனால் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவங்க மருத்துவரை கேட்டு இதை உபயோகப்படுத்த வேண்டும். நண்பர்களே, கன்வோல்வுலஸ் ப்ராஸ்ட்ரேட்டஸ் சங் புஷ்பி இந்த செடியோட முழு தாவரத்தையும் தேங்காய் எண்ணெயிட்டு சிறு தீயில காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வரனால முடி வளர்ச்சியை இது தூண்டக்கூடியது. மற்ற கருவேப்பிள்ளை, வெள்ளை கரிசலாங்கண்ணியோடையும் சேர்ந்தும் இந்த இதை காய்ச்சி தலைக்கு தடவலாம். நண்பர்களே, சங்கு புஷ்பி, சங்கு பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கு புஷ்பத்தோட செடியோட சூரணம் சிரப் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி மருத்துவரோட ஆலோசனைப்படி அதை வந்து குறைந்த அளவில் உபயோகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இது சிறு சிறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கு சிறு தலைவலியை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த நடைமுறைகளை பயன்படுத்தி இதை உபயோகப்படுத்தி வருவதால் இது வந்து ஒரு மெமரி பூஸ்டர்னு சொல்லலாம். ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது, வலிப்பு நோய்களை இது சரி செய்யக்கூடியது, நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது. இது ஒரு பிரைன் டானிக்னு சொல்லுவாங்க.
அப்படிப்பட்ட அந்த செடியை தெரிந்து கொண்டு மற்றவர்களிடம் கேட்டு உபயோகப்படுத்துங்கள்.